போட்ட பத்தியோ பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் அது? பயங்கரமா இருக்கும். நம்ம சோகமா இருக்கும்டா. சோகமா போடும். பட்டாசு போடுங்க. சோகமா பட்டாசு போடுறான். பட்டாசு சோகமா வெடிக்காதா? சனியம் முடிச்சது வேகமா டமா இருந்தது. சோகமா இருக்கும்டா. தெரியாம ஸ்டெப் வெரி ஆயிட்டு இருக்கா. பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. எல்லா ரசிகர்கள் வேற கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படின்னா இருக்கு ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் குடுறாங்க. என்னடா இன்னொரு வாட்டி ரீப்ளே பண்ணுங்கன்னா என்ன மாப்ள? ஆளுங்கட்சி சரியா? என்னங்க பயப்படுறாங்க? சிஎம் சார் என்ன பயமா? என்னங்க ரெண்டாவது வாட்டி ப்ளே பண்ணுங்க. பயமா பண்ண மாட்டீங்க? ஆமாங்க. பாட்டுக்கு மட்டும் இல்ல, எவ்வளவு இதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? 6:03 ரிலீஸ் இருந்தாங்க. 5:50 நான் ஏறிட்டேன் பஸ்ல. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கன்ற. தம்பி ஆளுங்கட்சி அழுத்தம் பா, போக முடியாதுன்றாரு. ஆனா ஆக்சிலேட்டர் நீ அழுத்துல போகும்ன்றா. அதெல்லாம் முடியாது பாடுறாரு. ஆக்சிலேட்டர் அழுத்தம் வரைக்கும் ஆளுங்கட்சி அழுத்தம் இருக்கு. அது கூட பரவாயில்ல. ஆளுங்கட்சி எல்லாம் யாரால வந்துச்சு? எல்லாம் எதிர்க்கட்சியால சதியால வந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த பெஞ்சதுல மழை, அந்த மழை எல்லாம் எங்க போய் தேங்குச்சு? அந்த ஆறுல தேங்குதுல. எங்க ஆறுல தேங்குதுன்னு கேட்டா ஆளுங்கட்சி சதிந்து. சும்மாவா எல்லாரும் இது பண்றீங்க? தளபதி பாடா மட்டும் வரட்டும், 1000 கோடி வசூல் பண்ணுது. 1 லட்சம் கோடி வசூல் பண்றோம். 1 லட்சம் கோடியா? அதான் சொல்லு. 1 லட்சம் கோடி வசூல் பண்ணா தமிழ்நாட்டு கடனே அடைச்சிடலாம். தமிழ்நாட்டு கடன் அடைக்கிறீங்க தலைவர் என்ன கேளையா? கஷ்டப்பட்டு உழைப்பாரு, தமிழ்நாடு கடன் அடைக்கணுமா? என்ன இவ்வளவு நாள் வாங்கி ஏதாவது கொடுத்துருக்காரா மக்களுக்கு? அம்மா அவரு பாவம் அவரு. நாங்களே சோகமா இருக்கோம். சரி சோகமா போயிடலாமா சார்? நீ நம்ம வந்து கராத்தே கத்துக்க போறோம். ஏன்பா இப்படி குடிக்கிற? எங்களை எல்லாருமே ஐயா காலில் மொத்தமா விடுவாங்க. அப்படி கராத்தேல இப்படிதான் பண்ணணும், புரியுதுங்களா? திமிரு பிடிச்ச கடையா இருக்கும் போலியே. அதனால உங்களுக்கு வந்து நான் கராத்தே கொடுத்து தர போறேன். பிடிங்க. எதுக்கு இது? இதைதான் வச்சுதான் தற்காப்பு. இதை வச்சுதான் தடுக்கணும் எல்லாத்தையும், புரியுதுங்களா? யாராவது உங்களை அடிக்க வந்தாங்க அப்படின்னா தடுக்கணும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நாங்களே குடும்ப சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். குடும்ப சண்டையில எதுக்கு கராத்தே கும்பு ஜாக்லின் அது இதுன்னு? சார் குடும்ப சண்டை போடுறது வேற சார். அன்னைக்கு பாருங்க உங்க எம்எல்ஏ வெளில போட்டு அடிச்சு விட்டாங்க. அடிக்க சொன்னது அந்த ஏன் அணுகு தானே. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வந்து பாங்க, நான் ஏன் கத்துக்கணும் சண்டை? சார் நாளை பின்னா அதே மாதிரி வேற யாராவது உங்களை வந்து தாக்க வந்தாங்கன்னா நீங்க வந்து தற்காப்பு உங்களுக்கு வேணும்ல. எனக்கு இவ்வளவு பெரிய தற்காப்புலாம் தேவையில்லை தம்பி. எனக்கு ஒரு ஸ்மால் குட்டி தீப்பெட்டி பாக்ஸ் அதுலயே நான் சமாளிச்சிடுறேன். சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் சார் பார்த்துக்கணும். நமக்காக யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க, புரியுதுங்களா? கண்ணை காட்டினா போது இவங்க இருக்கீங்க டமா டிமான்னு போயிடுவான், ஜெயிலுக்கு போவேன். நம்மளை பாதுகாக்க தான் அந்த கூட்டம் இருக்கே. எனக்கு எதுக்கு இது சொல்லுங்க. சரி இருந்தாலும் கட்டுக்கிறதுங்கிற இது சார். அண்ணனோட ரொம்ப தொலைப்பட்டிருக்கு சார். அவரு கூட தடை உடைன்னு ஏதோ இது பண்ணுவாரு, ஆனா கத்துப்பாரு. நீங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க சார். என்ன இருந்தாலும் நீ சொல்றதுனால இனிமே வரக்கூடிய காரணங்கள்ல அவங்க ஏறி கூட என்ன அடிக்கலாம். இன்னும் கத்துக்க போறேன். இது வெறும் ஆர்டினரி பெல்ட் தான். அதனால நீங்க எல்லாரும் நாளைக்கு ஓட்டுவாங்க. ஆமா, நம்ம ஆர்டினரி பார்த்துக்கலாம். ரெடியா சார்? ஃபர்ஸ்ட் அப்படி நில்லுங்க. இன்னொன்னு நல்லா ஃபோர்ஸா நான் அடிக்க போறேன் சார். தம்பி அடிக்க போறதோடு நிறுத்திக்க. அடிச்சேன்னா நான் வலிச்சதுன்னா அப்புறம் நான் கண்ணை காட்டி விட்டுருவேன், நீ வீடு போக மாட்டேன். வலிக்காம அடிக்கணும். என்ன புரியுதா? சரி, சும்மா லைட்டா டச் பிச்சப் தான். புரியுதா? ரெடியா சார்? ரெடி ஒன்ஸ். தம்பி என்ன நீ நான் எடுக்கிற நீ கீழே வரணும், நீ மேலே வர. அப்படி வரக்கூடாது. இப்படி இது இப்படி வை. சும்மா லைட்டா அப்படி பண்ணி. நான் தான் சார் மாஸ்டர், நான் சொல்லி தரதே கேளுங்க, புரியுதுங்களா? நானே எவ்வளவு பெரிய ஆளுனாலும் நாடாளுமன்றம் கூட எப்படி பேசுவோன்னு தெரியுமா? நாங்க எப்படி ஆனாலும் நான் சொல்றது இந்த பையன் கேட்க மாட்டேறானே, எவ்வளவு திமிர் எடுத்து போய் ஆடுவோம் பாருங்க. திமிர் இல்லை சார், நான் சொல்லி தரேன் சார். அப்போ தற்காப்பு சொல்லி தரேன் நம்ம உங்களுக்கு. இது நம்ம சமூகத்துல எல்லா பெண்களுக்கும் இதை கொடுப்போம். பெண்களுக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒரு சென்டிமெண்டா மாத்தி பெண்கள் தற்காப்பு கலை கற்று அப்படி வச்சு மாத்திடுவோம். வேணாமா? சரி இன்னைக்கே சொல்லி கொடுங்க. ரெடியா சார்? ரெடி. பிடிங்க அடிங்க சார்.
இது நல்லா இருக்கே. ஆ. சக்கா நீங்க பாருங்க, அந்த மாணவி அந்த நேரத்துல எதுக்காக அங்க போனாங்க சொல்லுங்க? எதுக்காக போறாங்க? உங்களுக்கு இப்ப அவ்வளவு அவசரமா நீங்க பண்ணியே ஆகணும் பேச்சுவார்த்தையை சொல்றேன் தம்பி, பேசியே ஆகணும் அப்படின்னா இப்ப கம்பெனி ஸ்டடி பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு ரூம் புக் பண்ணி போய் பேச வேண்டியதானே? எதுக்காக அந்த இடத்துக்கு போறீங்க? நீங்க ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே ஒரு டைரக்டர் ஜி மோகன், ஆ. அவர் ஒரு படத்துல ஓய் ஆப் இருக்கவங்கள மோசமானவன்ற மாதிரிலாம் போட்டு மோசமா பேசியிருந்தாரு. இன்னைக்கு இந்த அக்காவே வந்து ரூம் போட்டுக்கோங்கன்னு கொஞ்சையா பேசுறாங்க. நீங்க அந்த வாயா இந்த வாயா? எந்த வாய்? ஏன் இப்படி பேசுறீங்க? அக்கா பேசின கருத்து நாங்க எதுவும் சொல்லல, இதுல வேடிக்கை தான் பார்க்கணும். அக்கா பேசுறாங்க கொச்சையா, பேச்சுவார்த்தை அவசரம்னா ரூம் போட்டுக்கோங்க. சூப்பர்க்கா. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இவங்க கேட்டது ஏன் அந்த பொண்ணு அந்த டைமுக்கு வெளில போனுச்சுன்னு கேக்குறாரு. இதேதான் அந்த ஆதவ் அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, அந்த திமுக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பேச பொங்கி எழுந்தாரு. இன்னைக்கு அக்கா பேசிருக்காங்களே, பூக்கச்சில இருக்கவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பொங்கல் சங்கி என்ன பேச்சு இது அப்படின்னு அதை கத்திருக்கு. ஆனா ஏன் பொங்கலை பொங்குவாரு, பொறுமையா பொங்குவாரு, பொங்கல் வரைக்கும் பொங்குவாரு. தம்பிங்களா, நீங்க எதோ சொல்லி கருத்தை திரிக்கிறீங்க. நான் வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்ல, ஆண்களுக்கும் தான் சொல்றேன். ஏன் அந்த இடத்துல அந்த நேரத்துல தனியா ஏன் போறீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, தனியா போறது மட்டும்தான் இப்ப பிரச்சனை. தனியா போனா அப்படிதான் நடக்கும்னு சொல்ல வரீங்க. அந்த 3 அயோக்கிய பயல்களுக்கு நீங்க வந்து நீங்க யாரு அயோக்கிய பயல்கள், உங்களுக்கு என்னடா அங்க வேலைன்னு அந்த அயோக்கிய பயல்களை பார்த்து எவனும் கேள்வி கேட்கல. அந்த அயோக்கிய பயல்கள் ஒரு குற்றவாளி. நீ என்னடா அவ்வளவு போதையில உனக்கு என்னடா அவ்வளவு தேவை கிடக்குன்னு இப்போ அடி வரட்டுங்க, அவனுக்கு கைது பண்ணுங்க, கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்றதெல்லாம் வரல. நீ அந்த நேரத்துக்கு போனா நடக்கும், அந்த இடத்துக்கு போனா நடக்கும். உனக்கு என்ன வேலை? ஆம்பளையா இருந்தாலும் போக கூடாது, பொம்பளையா இருந்தாலும் போக கூடாது. சரி, எங்கக்கா உட்காந்து எந்த நேரத்துலக்கா பேசுறது? இங்க பாருங்க, எனக்கும் ஒரு 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு தாயா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வைங்க, ஒரு தாய்க்கு தான் தெரியும் தாயோட மனசு. இது ஒண்ணு சிங்கப்பூர் கிடையாது தம்பி. நீங்க நினைச்ச நேரத்துல உங்க வந்து இது சுதந்திரத்தை காட்டுறதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. பெண்களா சுதந்திரத்தெல்லாம் நீங்க இங்க காட்டக்கூடாது, போய் சிங்கப்பூர்ல காட்டிக்கோங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, பெண்கள் தனியா போனா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா, போகாதீங்க தனியா. ஏன் அந்த நேரத்துல என்ன வேலை உங்களுக்கு? அப்ப ஏங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹைதராபாத்துக்கு தனியா போனீங்க? தலைமறைவா? அப்ப மட்டும் ஏன் தனியா போனீங்க? தனியா போனா என்னக்கா என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, இது சிங்கப்பூர் கிடையாதான். இத மோடி பார்த்தா எப்படி நெஞ்சு வலிக்கும். பேட்டி படாவ் பேட்டி பச்சாவுன்னா என்னென்னமோ கொண்டு வந்திருக்காரு. இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? இந்திய நாட்டுல பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்ப மூடி ஆட்சி இந்திய நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? சிங்கப்பூரோட கம்பேர் பண்றீங்க நீங்க. அட்லீஸ்ட் உள்ள இருக்க ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணா கூட இது திமுக அரசாங்கம்லாம். நாட்டோட கம்பேர் பண்றீங்கன்னா அப்ப நாடே நாசமா தான் போதும் ஒத்துக்கிறீங்க. மத்த கட்சிக்காரங்க சொன்னா கூட நான் ஒத்துப்போம்பா. நம்ம சங்கி அக்கா சாரி அக்காவே சொல்லும் போது நிச்சயமா வருத்தமா தான். பெண்களை காட்சி பொருளா சினிமாவில் படுத்துறாங்கக்கா. அதையெல்லாம் ஒழிச்சா கூட இதெல்லாம் நடக்கும்க்கா. ஒரு பாட்டெல்லாம் வரும்போது கேட்கிறேன், குத்து விளக்குன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி அயோக்கியத்தனமான பாட்டெல்லாம் பார்க்கும்போது கூட சில வன்முறைகள் நடக்கதான் செய்யும். வருத்தமா? நன்றி.